அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாசத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஜனவரி மாசத்துல இருக்கக்கூடிய 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரே வீடியோல நம்ம சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் வந்து படிக்கிறதுக்காக ஒரு மெட்டீரியலா தயார்படுத்தி நம்மளுடைய விஆர்டிஎன்பிசி ஐஏஎஸ் அகாடமின்னு சொல்லி நம்ம டெலிகிராம்ல ஷேர் பண்ணிருக்கோம். இதோட மெட்டீரியல் செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஒரு 300 கொஸ்டின்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துல முடிச்சிடலாம். கொஸ்டின் வாசிக்கிறேன், ஆன்சர் சொல்றேன், டக்குன்னு புடிச்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. 16வது நிதிக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட உள்ளவர் யார்? அரவிந்த் பணக்காரியா? இலங்கை குடிபெயர்ந்த இந்திய வம்சாவளி தமிழர்களின் எத்தனை ஆண்டுகால நினைவுகளை கௌரவிக்கும் வகையில் அஞ்சல் தலை வெளியிடப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா 200வது. இந்தியாவில் முதல் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா சேவையை தொடங்கியுள்ள மாநிலம் குஜராத். 2024ஆம் புத்தாண்டை கொண்டாடும் நாடாக எந்த நாடு திகழ்ந்துள்ளதுன்னா நியூசிலாந்து. 6வது இந்த கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டி எந்த போட்டி புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதுன்னா ஸ்குவாஷ் அப்படிங்கிற போட்டி. DRDO என அழைக்கப்படக்கூடிய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வெங்கட். உலகளாவிய குடும்ப தினம் எப்பொழுதுன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 1. விண்வெளி ஆய்வு செயற்கைக்கோளுடன் எந்த ராக்கெட் ஜனவரி 1, 2024 ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ஏவப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா PSLV 58. அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. உலக புத்தாக்க குறியீடு தரவரிசையில் இந்தியாவின் இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா 40. சர்வதேச சிறுதானிய ஆண்டு எப்பொழுது கொண்டாடப்பட்டதுன்னா 2023. எந்த மாநில அரசு பொது சிவில் சட்டம் விரைவில் அமல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட். அந்த கேண்டி செஸ் போட்டிக்கு இந்தியாவில் இருந்து 5 போட்டியாளராக தமிழகத்தில் தகுதி பெற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குகேஷ். டேஸ் முன்னெடுப்பின் ஒரு பகுதியாக பொதுமக்களுடைய எண்ம சாதனங்களின் இணைய பாதுகாப்புக்கு சைபர் ஸ்வதா கேந்திரா என்ற வலைதளத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளன. எண்ம இந்தியா அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு. அடுத்த கேள்வி. இந்தியாவுடன் அதிக முதலீட்டாளர்களை கொண்ட மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா. பாலைவன சூறாவளி என்ற பெயரில் கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாடுகளுக்கு இடையான பயிற்சின்னு பாத்தீங்கன்னா ஐக்கிய அரபு எமிரேட். வைரமுத்து எழுதிய மகா கவிதை என்ற நூலை வெளியிட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலின். 2023ஆம் ஆண்டில் பெண்களுக்கு எதிரான குற்ற புகார் இந்தியாவில் பதிவானதாக தேசிய மகளிர் ஆணையம் அறிவிப்பு. 28,811 புகார்கள் வந்து பாத்தீங்கன்னா பதிவாயிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் பாலியல் குற்றங்களில் புகார் பட்டியலில் முதல் மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் ரிக்டர் அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா 7.6. சிறந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான வில்வித்தை வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டவர் தஷித்தல் தேவி அப்படின்ற ஒரு நபர். ஒரு நாள் மற்றும் கிரிக்கெட் போட்டியில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த அந்த டேவிட் வார்னர் எந்த நாட்டை சார்ந்தவர் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. தமிழகத்தில் கடந்த ஆண்டில் எத்தனை பேர் காச நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது தெரிய வருகிறதுனா 96,709 பேர். விண்வெளி ஆய்வு செயற்கைக்கோளுடன் எந்த ராக்கெட் ஜனவரி 1, 2024 ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ஏவப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா PSLV 58. தமிழர்களின் உறவுகளை புதுப்பிக்கும் வகையிலான திட்டத்தின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா வேர்களை தேடி. இந்த இஸ்ரோவின் தலைவர் யார் பாத்தீங்கன்னா சோம்நாத். எந்த மாநிலம் உள்ள 108 இடங்களில் ஒரே நேரத்தில் 50,000க்கும் மேற்பட்டோர் சூரிய நமஸ்காரம் செய்து கின்னஸ் சாதனை படைத்துள்ளார்னு பாத்தீங்கன்னா குஜராத். திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தின் புதிய முனையத்தை பிரதமர் எப்பொழுது தொடங்கி வைத்தார்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 2. உலக முதலீட்டாளர் மாநாடு சமீபத்தில் எங்கு நடைபெற்றதுன்னா சென்னை. இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவு நகரமாக சமீபத்தில் எங்கு அமைய உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க உத்தரப்பிரதேசம். இந்திய பெருங்கடல் கடற்படை கருத்தரங்கம் 8வது கூட்டம் எங்கு நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா தாய்லாந்து. இந்தியாவின் பெட்ரோலிய தலைநகரமாக மாறியுள்ள மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா குஜராத். தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் நிர்வாக தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சஞ்சீவ் கண்ணா. 47வது புத்தக கண்காட்சியை சென்னை நந்தனம் பகுதியில் தொடங்கி வைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முதல்வர். பவர் கிரீட் நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரவீந்தர் குமார். இந்த காங்கோ ஜனநாயக குடியரசின் அதிபராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா
பெலிக் சிகோட்டி. சரியான நேரத்தில் இயக்கப்படும் முதல் 10 விமான நிலையங்களின் பட்டியலில் 2வது இடம் தெலுங்கானா. இந்தியாவில் முதல் அனைத்து பெண்கள் சைனீஸ் பள்ளி எங்கு தொடங்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். MS சுவாமிநாதன் விருது சமீபத்தில் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா கம்போஜ். இந்தியாவில் தலை சிறந்த 100 கலை அறிவியல் கல்லூரிகளில் தமிழகத்தில் உள்ள கல்லூரிகளின் எண்ணிக்கை 35. இந்தியாவில் PhD மற்றும் பாலிடெக்னிக் மாணவர் சேர்க்கையில் தமிழகத்தின் இடம் என்னன்னா 1. 2024 ஆண்டிற்கான பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா. வேடர்களால் பாதிக்கப்பட்டவர்களை ஒளியை கொண்டு கண்டறியும் விதமாக எந்த நாடு லூசி என்ற இந்த ட்ரோன் வகையை கண்டறிந்துள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனி. 47வது சென்னை புத்தக கண்காட்சியில் எத்தனை நபர்களுக்கு கருணாநிதி பொற்கிளி விருது வழங்கப்பட்டதுன்னா 6 நபர்களுக்கு. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக சமீபத்தில் சேர்க்கப்பட்ட மாவட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை. 14/2/2024 அன்று எந்த நாட்டில் முதல் இந்து கோவில் திறக்கப்பட உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா அபுதாபி. ஐரோப்பிய முதலீட்டு வங்கியின் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா நதியா கால்வினோ. மாநில காவல்துறையின் DGP மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னா ராஜஸ்தான். டென்மார்க் நாட்டின் அதிபராக தேர்வு செய்யப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரடிட். இந்தியாவில் இரத்த புற்று நோயாளிகளுக்கான முதல் வாய்வழி மருந்தாக டேஸ் மருந்து கண்டறியப்பட்டுள்ளது பாத்தீங்கன்னா பரிவால். இது ரொம்ப முக்கியமானது. பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்களை பெற K-ஸ்மார்ட் செயலியை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் கேரளா. பிரதான் மந்திரி விஸ்வகர்மா திட்டத்தை செயல்படுத்திய மாநிலமாக சிறந்த யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டது எதுன்னு பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். எந்த டேஸ் இடையே கடலுக்கு அடியில் கண்ணாடி இலை கேபிள் இணைப்பு திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார்னா கொச்சின் முதல் லட்சத்தீவு வரை. எந்த மாநிலத்தில் வெளி மாநிலத்தவர் விவசாய நிலம் வாங்க தடை விதிக்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட். இஸ்ரோவின் GSAT 20 என்னும் தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளானது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா பால்கன் 9. இந்தியாவில் மிகச்சிறந்த முன்மாதிரி கிராமமாக மாறியதற்காக கௌரவப்படுத்தும் விதமாக 75வது குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டுள்ளவர் யாருன்னா ராஜலட்சுமி ஜெயபால். 10,000 மெகாவாட் மின்சாரத்தை வாங்க சமீபத்தில் இந்தியா எந்த நாட்டுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா சைனா. ஜனவரி 12-16 வரை தேசிய இளைஞர் விழா எங்கு நடைபெற உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா. துவரம் பருப்பில் இந்தியா முழு தன்னிறைவு பெற எந்த ஆண்டு இலக்கு வைத்துள்ளதுன்னு பாத்தீங்கன்னா 2027. பிம்ஸ்டெக்கின் 4வது பொதுச் செயலராக இந்தியாவை சேர்ந்த யார் நியமிக்கப்பட்டுள்ளார்னு பாத்தீங்கன்னா இந்திரமணி பாண்டே. எந்த நாடு கடல்சார் எண்ணெய் கிணறுகள் துளையிடும் கப்பலான மெக்சியான் கப்பலை தொடங்கியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா சீனா. தென்னை வளர்ச்சி வாரியம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளதுன்னா 1981. உத்தரப்பிரதேச அயோத்தியில் உள்ள விமான நிலையத்தை டேஸ் விமான நிலையமாக பெயர் மாற்ற மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதுன்னா மகிரிஷி வால்மீகி. எந்த நாட்டில் முதலாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளதுன்னா இலங்கை. அரபிக்கடலில் கடல் கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட சரக்கு கப்பலான MV லீலா நார்போக் சரக்கு கப்பலை இந்தியாவில் எந்த கப்பல் மூலம் மீட்கப்பட்டதுன்னா INS சென்னை. சர்வதேச வேட்டி தினம் பாத்தீங்கன்னா ஜனவரி 6. ஐநாவின் உலக பொருளாதார சூழல் அறிவிக்கையின்படி 2024 படி இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி என்னவா இருக்குன்னா 6.2%. 2023 ஆண்டிற்கான எலக்ட்ரிக் வாகன பதிவில் தமிழ்நாட்டின் இடம் 4வது இடம். தமிழ் எழுத்துக்களால் வடிவமைக்கப்பட்ட 25 அடி உயரம் திருவள்ளுவர் சிலையானது தமிழ்நாட்டில் எங்கு திறக்கப்பட்டுள்ளதுன்னா கோவை. எந்த மாநிலத்தில் கண்டே முண்டி கத்திரிக்காய்க்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஒடிஷா. சமீபத்தில் ஒடிஷா மாநிலத்திற்கு எத்தனை பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளதுன்னா 7 பொருட்களுக்கு. சமீபத்தில் கச்சா எண்ணெய் கொள்முதல் மற்றும் ஹைட்ரோ துறையில் ஒத்துழைப்பு மேற்கொள்ள 5 ஆண்டு கால புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா எந்த நாட்டுடன் பாத்தீங்கன்னா கயானா. சமீபத்தில் எந்த மலையில் புதிய வகை வெள்ளி கம்பிக்காரி அப்படிங்கிற ஒரு வண்ணத்து பூச்சி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா மேகமலை. தமிழ்நாட்டில் பெண்களுக்கான சிறந்த நகரம் என தேர்வு செய்யப்பட்டது எதுன்னா சென்னை.
சென்னையில் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் எந்த ஆண்டிற்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரத்தில் எட்ட இலக்கு வைக்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா 2030 ஆண்டுக்குள். சமீபத்தில் எந்த மாநிலத்தில் தண்ணீர் மீது சூரிய ஒளி உற்பத்தி மின்சாரம் செய்யும் மின் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம். இந்தியாவில் மிக நீளமான கடல் பாலமானது சிவ்ரி மற்றும் நவசேவா இடையே எந்த மாநிலத்தில் அமையுள்ளது? மகாராஷ்டிராவில் உள்ள சிவ்ரி மற்றும் நவசேவா. வங்காளத்தில் ஷேக் ஹசீனா எத்தனையாவது முறையாக பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் பாத்தீங்கன்னா 4வது முறையாக. இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா ரகுராம் ஐயர். காவல்துறையின் தீவிரவாத தடுப்பு படையின் எஸ்பியாக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா குக்கியா ஸ்னேகா பிரியா அப்படிங்கிற பேர். சமீபத்தில் யாருக்கு கோல்டன் குளோப் விருது வழங்கப்பட்டுள்ளதுன்னா கிறிஸ்டோபர் நோவன். சிட்னியில் நடைபெற்ற யுனைடெட் சோப்பை டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி ஜெர்மனி. எந்த ஆண்டிற்குள் உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் 50% உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுன்னா 2030. உலக முதலீட்டாளர் மாநாடு 2024 எங்கு நடைபெற்றதுன்னா சென்னை. தமிழ்நாட்டில் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி என்ற திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 9/1/2024. 2023 மாலத்தீவு நாடுகளுக்கு சென்ற சுற்றுலா பயணிகள் பட்டியலில் முதலிடம் எந்த நாடுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா. 10வது உலக பொருளாதார மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா சென்னை. கர்ப்பிணிகள் மற்றும் பச்சின குழந்தைகள் மருத்துவ கண்காணிப்பிற்காக தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டுள்ள மென்புனா ஜனவரி 9. சமீபத்தில் சர்வதேச காற்றடி திருவிழா எங்கு நடைபெற்றதுன்னா அகமதாபாத். எந்த மாநிலத்தில் சிவப்பு எறும்பு சட்னிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளதுன்னா ஒடிஷா. தமிழ்நாட்டில் நவீன திரைப்பட நகரம் எங்கு அமைய உள்ளதுன்னா திருவள்ளூர். இந்தியாவின் முதல் ஆரோக்கியமான சுகாதாரமான உணவு தெருவானது எங்கு தொடங்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம். உலகமெங்கும் வாழும் தமிழக அரசு பள்ளிகளை சேர்ந்த முன்னாள் மாணவர்கள் ஒருங்கிணைத்து அரசு பள்ளிகளை வலுப்படுத்த தமிழக அரசு கொண்டு வந்துள்ள திட்டத்தின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா விழுதுகள் திட்டம். எந்த மாநிலத்தில் 100% மின்சார பைக் டாக்ஸி சேவையை தொடங்கப்பட்டுள்ளதுன்னா அசாம். விதியின் 4 நட்சத்திரங்கள் என்ற புத்தகத்தை எழுதியவர் நவரனே. தமிழக செஸ் வீராங்கனையான யாருக்கு அர்ஜுனா விருது வழங்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா வைஷாலி. பிரான்ஸ் நாட்டின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டவர் கேப்ரியல் அட்டல். தொழிலாளர்கள் வேலை பார்க்கும் இடங்களுக்கு சென்று மருத்துவம் அளிக்க தொழிலாளர்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டம் தொடங்கப்பட்டுள்ள இடம் பாத்தீங்கன்னா திருவள்ளூர்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னுயிர் காப்பும் திட்டம் நம்மை காக்கும் 48 திட்டங்கள் தொடங்கப்பட்ட ஆண்டு 18/12/2021. மாற்றுத்திறனாளிகள் மாணவர்களின் சிறப்பு பயிற்றுனர்களுக்காக எந்த செயலியை சமீபத்தில் வெளியிடப்பட்டுள்ள நலம் நாடி. சமீபத்தில் யாருக்கு சாமிநாதன் விருது வழங்கப்பட்டுள்ளது பாத்தீங்கன்னா கம்போஜ். சமீபத்தில் சர்வதேச காற்றடி திருவிழா எங்கு நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா அகமதாபாத். இந்திய ராணுவ பயன்பாட்டிற்காக இந்திய ராணுவ பயன்பாட்டிற்காக DRDO அப்படிங்கிற DRDO பாத்தீங்கன்னா எந்த துப்பாக்கியை தயாரித்துள்ளதுன்னா உக்ரம். சமீபத்தில் எந்த நாடானது ஆசியன் கூட்டமைப்பில் இணைய உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு தைமூர். பூடான் நாட்டின் பிரதமராக யார் சமீபத்தில் பொறுப்பேற்க உள்ளதான்னு பாத்தீங்கன்னா டஷரிங் டாக்பே. தமிழக அரசின் புதிய தலைமை வழக்கறிஞராக அதாவது அட்வொகேட் ஜெனரலாக நியமனம் செய்யப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா PS ராமன். தமிழக அரசு மற்றும் எந்த வங்கி இணைந்து கடலோர வளங்களை மீட்டெடுத்து பாதுகாக்க தமிழக அரசால் தொடங்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா உலக வங்கியுடன். தமிழக அரசு பள்ளிகளில் செயற்கை நுண்ணறிவு உட்பட பல்வேறு பயிற்சிகளை வழங்க என்ன திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா டீல்ஸ் திட்டம். 27வது தேசிய இளைஞர்
விழா எங்கு நடைபெற உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஜனவரி 18, 21 வரை விங்ஸ் இந்தியா 2024 என்ற பெயரில் எங்கு நடைபெற உள்ளதுன்னா தெலுங்கானா. 2024 ஆண்டிற்கான சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளதுன்னா 80வது இடம். உலக வர்த்தக அமைப்பின் அதாவது WTO இந்திய தூதராக அதாவது WTOவின் தூதராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா செந்தில் பாண்டியன். ஒன்றிய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சகம் சார்பில் தூய்மையான நகரங்கள் பட்டியல் அதாவது மாநில வரிசையில் முதலிடம் 2023 கணக்கெடுப்பின்படி மாநில வரிசையில் முதலிடம் வந்து மகாராஷ்டிரா. தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12. அயலக தமிழர் தினத்தை அதாவது ஜனவரி 12 தினத்தை முன்னிட்டு அயலக தமிழர் திருவிழா எங்கு நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா சென்னை. வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்கள் தங்கள் சொந்த ஊர்களில் வளர்ச்சியில் அவர்களே கவனம் செலுத்த டேஸ் திட்டத்தை தமிழக முதல்வர் தொடங்கி வைத்துள்ளார் பாத்தீங்கன்னா எனது கிராமம். அடுத்த கேள்வி பாருங்க, தமிழக அரசின் விருதுகள் 2024 சரியான தொடர்புனா காமராசர் விருது பாத்தீங்கன்னா பாலராமன், அம்பேத்கர் விருது சண்முகம், திருவள்ளுவர் விருதுன்னு பாத்தீங்கன்னா பால முருகடிமை சுவாமிகள். சோ தமிழக அரசின் விருதுகள்ல 2024 சரியான தொடர்னா தந்தை பெரியார் விருது வந்து வீரபாண்டியன் கொடுத்திருக்காங்க. அண்ணா விருது வந்து பத்தமடை பரமசிவம், பழனி பாரதி, பாரதிதாசன் விருது முத்தரசு. எரிசக்தி தூய்மை மாசடைந்த நகரங்கள் பட்டியல் வெளியிட்டுள்ளது. இதில் முதலிடம் வந்து பாத்தீங்கன்னா பீகார். அதிநவீன ஆகாஷ் என்ஜி சோதனை அது ஏவுகணை சோதனை சமீபத்தில் எங்கு சோதனை செய்யப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஒடிஷா. அயோத்தி ராமர் கோயிலுக்கு மக்களை அழைத்து செல்ல எந்த அரசு ஸ்ரீ ராம்லாலா தர்ஷன் திட்டத்தை தொடங்கியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர். பிரசாதம் என்ற பெயரில் இந்தியாவின் முதல் ஆரோக்கியமான மற்றும் இந்தியாவின் எந்த அரிசி தேர்வு செய்யப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா பாஸ்மதி. இந்திய ராணுவ தினம் இப்ப பாத்தீங்கன்னா ஜனவரி 15. 2013 ஆண்டில் இருந்து தற்போது வரை தமிழகத்தில் காணாமல் போனவர்கள் எத்தனை பேர் என்று ஆட்சியின் மூலம் தெரிய வருகிறது பேர். யாருடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதுன்னா அண்ணா காலத்தில். 9வது சர்வதேச பலூன் திருவிழா சமீபத்தில் எங்கு நடைபெற்றதுன்னா பொள்ளாச்சி. சர்வதேச ஒட்டக திருவிழா எங்கு நடைபெற்றதுன்னா ராஜஸ்தான். இந்தியாவில் மிகப்பெரிய திருவிழாவாக கருதப்படும் கங்கா சாகர் மேளா அப்படிங்கிற பெயரில் எங்கு நடைபெற்றதுன்னா மேற்கு வங்காளம். 9வது இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா எங்கு நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரியானா. அசாம் மாநிலத்தில் உயர்ந்த விருதாக கருதப்படும் இந்த பைப்பப் விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணியன். மருத்துவர் ஆலோசனை இன்றி மருந்துகள் வழங்குவதை தடுக்க ஆபரேஷன் அம்ரித் என்ற திட்டத்தை கொண்டு வந்துள்ள மாநிலம் கேரளா. இந்திய ராணுவம் எந்த ஆண்டை தொழில்நுட்பத்தை உறிஞ்சும் ஆண்டாக அறிவித்துள்ளதுன்னா 2024. சமீபத்தில் எந்த மாநிலம் அட்பாடி பாதுகாப்பு மையம் ஒன்றை தொடங்கியுள்ளதுன்னா மகாராஷ்டிரா. இந்தியாவில் கடந்த 9 ஆண்டுகளில் எத்தனை பேர் வறுமையில் இருந்து மீண்டுள்ளதாக சமீபத்தில் நிதி ஆயோக் அறிவித்துள்ளதுன்னு பாத்தீங்கன்னா 24.82 கோடி. 54வது உலக பொருளாதார மன்றத்தின் கூட்டம் சமீபத்தில் எங்கு நடைபெற்றதுன்னா சுவிட்சர்லாந்து. 2023 ஆண்டிற்கான பிஃபாவின் சிறந்த கால்பந்து வீரருக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா லியோனல் மெஸ்ஸி.
சர்வதேச கப்பல் பழுதுபார்க்கும் மையம் சமீபத்தில் பிரதமர் எங்கு தொடங்கி வைத்தார்னா கேரளா. இந்திய அரசு எந்த ஆண்டிற்குள் 50% விபத்து மரணங்களை குறைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுன்னா 2030. 12வது பௌத்த சமய மாநாடு சமீபத்தில் எங்கு நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா புதுடில்லி. நிதி பயன்பாட்டை கண்காணிக்க சமீபத்தில் எந்த செயலை கொண்டு வரப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா இசாக்கி. மாற்றுத்திறனாளிகளின் கைவினை கலைஞர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக 12வது திவ்ய கலா மேளா எங்கு நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா குஜராத். சோ பக்கே பாகா ஹர்பின் அப்படிங்கிற திருவிழா எங்கு நடைபெற்றதுன்னா அருணாச்சல பிரதேசம். துலிப் மலர் திருவிழா சமீபத்தில் எங்கு நடைபெற்றதுன்னா ஜம்மு காஷ்மீர். உலகின் வலிமையான நாணய தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இடம் 15. 2024 ஆண்டிற்கான இராணுவ வலிமை தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இடம் 4வது. சோ பனை சிறுத்தையை எந்த நாடு தேசிய சின்னமாக அறிவித்துள்ளதுன்னா கிர்கிஸ்தான். 2023 ஆண்டிற்கான பிஃபாவின் சிறந்த கால்பந்து வீராங்கனை விருது ஐடானா பான் மாட்டி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவர் எந்த நாட்டை சார்ந்தவர்னா ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவங்க. இந்திய இராணுவமானது பாதுகாப்பான சுற்றுச்சூழல் அமைப்பினை டாஸ் என்ற பெயரில் வெளியிட்டுள்ளது பாத்தீங்கன்னா சம்பவ். 2022 ஆண்டிற்கான ஸ்டார்ட் அப் இந்தியா தரவரிசையில் சிறப்பாக செயல்படும் மாநில பட்டியலில் தமிழ்நாட்டின் இடம் 1வது இடம். 2022 ஆண்டிற்கான ஸ்டார்ட் அப் இந்தியா தரவரிசை பட்டியலில் சிறப்பாக செயல்படும் மாநில பட்டியலில் முதலிடம் தமிழ்நாடு, 2ஆம் இடம் கேரளா, 3வது கர்நாடகா, 4வது குஜராத். 5வது கொஸ்டின் 206 அடி உயரம் கொண்ட அம்பேத்கர் சிலை சமீபத்தில் எங்கு திறக்கப்பட்டுள்ளதுன்னா ஆந்திரா. குடும்ப தலைவிக்கான 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் மகதாதி வந்தனா என்ற பெயரில் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர். குடும்ப தலைவிக்கான 1000 ரூபாய் வழங்கும் திட்டங்களில் சரியான தொடர் எதுன்னா மகதாரி வந்தனா அப்படிங்கிற பேர்ல சத்தீஸ்கர் கொடுக்குறாங்க. கிருஷ்ணலட்சுமி அப்படிங்கிற பேர்ல கர்நாடகம் கொடுக்குறாங்க. மகாலட்சுமி அப்படிங்கிற பேர்ல தெலுங்கானா மாநிலம் கொடுக்குறாங்க. செயற்கை பாறைகளுக்கான திட்டம் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா கேரளா. அடுத்து பாத்தீங்கன்னா ஹிர்மத் முகோபாத்யாய் குவெம்பு ராஷ்டிரிய புரஸ்கார் விருது வழங்கப்பட்டது. அதாவது பாத்தீங்கன்னா குவெம்பு ராஷ்டிரிய புரஸ்கார் விருது பாத்தீங்கன்னா முகோபாத்யாய் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இவர் எந்த மொழி எழுத்தாளர்னு பாத்தீங்கன்னா வங்காளம். தமிழ்நாட்டில் குழந்தை இறப்பு விகிதமானது 1000 குழந்தைகளுக்கு எத்தனை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா 8.2. 6வது கேலோ இந்திய விளையாட்டு போட்டி தமிழ்நாட்டில் எந்த நகரங்களில் நடைபெற உள்ளதுன்னா சென்னை, கோவை, திருச்சி, மதுரை. டிடி பொதிகை தொலைக்காட்சி சமீபத்தில் எந்த பெயரில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா டிடி தமிழ். கலைஞர் நூற்றாண்டு சர்வதேச மருத்துவ மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னா சென்னை. இந்தியாவின் முதல் கிராம்பின் மையம் சமீபத்தில் எங்கு தொடங்கப்பட்டுள்ளதுன்னா கேரளா. இந்தியாவின் முதல் எஃகு கசடு தேசிய நெடுஞ்சாலை NH-66 எந்த இரு நகரம் இடையே தொடங்கப்பட்டுள்ளதுன்னா மும்பை டு கோவா. நிலவின் மேற்பரப்பை ஆய்வு செய்வதற்காக ஸ்லிம் என்ற பெயரில் விண்கலத்தை விண்ணில் செலுத்திய நாடு ஜப்பான். எதிர்காலத்தை உரமாக்குதல் என்ற பெயரில் நூலை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மன்சுக் மாண்டவியா. போயிங் உலகளாவிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப வளாகம் சமீபத்தில் பிரதமர் எங்கு தொடங்கி வைத்தார்னா பெங்களூர். 2024 ஆண்டிற்கான பிரதமரின் தேசிய சிறுவர் விருது எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதுன்னா 19 நபர்களுக்கு. இந்தியாவில் முதலாவது சாதிவாரி கணக்கெடுப்பு பீகாரில் எடுக்கப்பட்டது. பின் 2வதாக எங்கு எடுக்கப்பட்ட மாநிலம் ஆந்திரா. ஆளுகாலில் இருந்து ஜெட் எரிபொருளை உருவாக்கும் முதல் முன்னோடி திட்டம் எங்கு சமீபத்தில் தொடங்கப்பட்டுள்ளதுன்னா மகாராஷ்டிரா. குளோனிங் முறையில் முதல் ஆரோக்கியமான குரங்கினை எந்த நாடு உருவாக்கியுள்ளதுன்னா சீனா. லித்தியம் ஆய்வு மற்றும் சுரங்க திட்டத்திற்கான ஒப்பந்தம் இந்தியா மற்றும் எந்த நாடு இடையே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதுன்னா அர்ஜென்டினா. ஆசிய மராத்தான் சாம்பியன்ஷிப் போட்டி சமீபத்தில் எங்கு நடைபெற்றதுன்னா ஹாங்காங். இந்தியன் ஓபன் பேட்மிண்டன் போட்டி சமீபத்தில் எங்கு நடைபெற்றதுன்னா புதுடில்லி. அட்பாடி வளங்காப்பகம் எங்கு துவங்கப்பட்டுள்ளதுன்னா மகாராஷ்டிரா. சி டிராகன் எனும் கடற்பயிற்சியானது 4வது நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் பயிற்சி எங்கு நடத்தப்பட்டதுன்னா அதாவது டிராகன் அப்படிங்கிற பேர்ல 4வது நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் பயிற்சி எங்கு நடத்தப்பட்டதுன்னா அமெரிக்கா. இந்தியாவின் எருமை சண்டைக்கு புகழ்பெற்ற ஊர் அசாம். தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர் கொண்ட தொகுதி சோழிங்கநல்லூர்.
நவீன நீர்வழி சாலை இணைப்பில் முக்கிய பங்கு வசித்த நீர்வழி சாலை திட்டத்தின் தலைவராக யார் சமீபத்தில் காலமானார்னா காமராஜ். பட்டியல் சாதியினரின் நலன்களை பாதுகாக்க யாருடைய தலைமையின் கீழ் குழு அமைக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ராஜீவ் கௌபா. வீடுகளின் சூரிய மேற்கூரை அமைக்க சமீபத்தில் என்ன திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதுன்னா பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனா. உலக சுகாதார நிறுவனம் சமீபத்தில் மலேரியா இல்லாத நாடாக எந்த நாட்டை அறிவித்துள்ளதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கபோ வெர்டோ அப்படிங்கிற சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ ஹெயின் 5 அதாவது 23 என்ற பெயரில் அணுசக்தி திறன் கொண்ட நீருக்கடியில் தாக்குதல் நடத்தும் ட்ரோனை எந்த நாடு சோதனை செய்யப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா வடகொரியா. கஞ்சர் என்ற பெயரில் இராணுவ கூட்டு பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாடுகளுக்கு இடையான பயிற்சினா கிர்கிஸ்தான். பிசிஐயின் வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ரவி சாஸ்திரி. சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த தினம் ஜனவரி 23. தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர் கொண்ட தொகுதி கீழவேலூர் கிடையாது. அதிக வாக்காளர் கொண்ட தொகுதி சோழிங்கநல்லூர். இது குறைவானதுதான் கீழ்வேலூர். சமீபத்தில் தமிழகத்தின் முதல்வர் தேம்பாவணி நூலை இயற்றிய வீரமாமுனிவர் சிலையுடன் கூடிய மணிமண்டபம் எங்கு திறந்து வைத்துள்ளார்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி. சுபாஷ் சந்திர போஸ் பேரிடர் மேலாண்மை விருது எந்த மாநிலத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். உரிமை குரல் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா பாலு. சுதந்திர போராட்ட வீரரான வாளுக்கு வேலி அம்பலம் சிலை எங்கு அமைக்கப்பட உள்ளதுன்னா சிவகங்கை. ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரை பட்டியலில் இந்தியாவில் டு கில் டைகர் என்ற ஆவணம் படம் இடம்பெற்றுள்ளது. இதனை இயக்கியவர் யாருன்னா நிசா பஷியா. சர்வதேச ஊஷி அமைப்பானது யாருக்கு சிறந்த வீராங்கனை விருது வழங்கப்பட்டுள்ளதுன்னா இந்த ரோபினா தேவி. கணியன் பூங்குன்றனார் சிலை சமீபத்தில் தமிழக முதலமைச்சர் எங்கு திறந்து வைத்தார்னா சிவகங்கை. மனித இனத்திற்கு முந்தைய இனமாக ஹோமோ எரக்டஸ் இனம் உருவாக்கிய கல்லாங்குழி அடங்கிய தொகுதி எங்கு கண்டறியப்பட்டுள்ளதுன்னா திண்டுக்கல் பாலசமுத்திரத்தில் உள்ள குறும்பப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல. குற்ற செயல்களை முன்னரே கண்டறிந்து தடுக்கும் வகையில் ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் வகையில் தமிழக காவல்துறை என்ன செயலியை அறிமுகம் செய்துள்ளன பருந்து. சென்னையில் வசிக்கும் 75 வயதிற்கு மேற்பட்டவர்கள், தனியாக வசிப்பவர்கள் மற்றும் உடல்நலம் பாதிக்கப்பட்டோருக்கு உதவும் வகையில் தமிழக காவல்துறை என்ன செயலியை அறிமுகம் செய்துள்ளன பந்தம். உச்ச நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா பிரசன்னா பாலச்சந்திர வராலே. உலக பங்குச்சந்தை தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இடம் 4வது இடம். 2023 ஆண்டிற்கான சிறந்த T20 கிரிக்கெட் வீரராக தேர்வு செய்யப்பட்டவர் யாருன்னா சூர்யா குமார் யாதவ். சமீபத்தில் இறந்த நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன விருது அளித்து மத்திய அரசு கௌரவித்துள்ளதுன்னு பாத்தீங்கன்னா பத்ம பூஷன். சமீபத்தில் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்துள்ள வெட்டுவன் கோயில் எங்கு உள்ளதுன்னா கழுகுமலை. கீழ்கண்ட நோயை ஒழிப்பதில் சரியான கூற்றுன்னு பாத்தீங்கன்னா மலேரியாவை 2023 ஒழிச்சிருவோம்னு சொல்றாங்க. தொழுநோய் 2027, அறிவால் ரத்த சோகை நோய் 2047 ஒழிச்சிருவோம்னு சொல்றாங்க. 75வது குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இமானுவேல் மாக்ரான் எந்த நாட்டின் அதிபர் பாத்தீங்கன்னா பிரான்ஸ். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஜனவரி 31. இந்திய கடற்படை மற்றும் எந்த கடற்படை இணைந்து எக்ஸ் ஆயுக்தா எனும் பெயரில் முதலாவது இருதரப்பு பயிற்சி நடைபெற்றதுன்னா தாய்லாந்து. இந்திய கடற்படை மற்றும் எந்த கடற்படை இணைந்து தடா தன்சீக் எனும் கூட்டு ராணுவ பயிற்சி நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா. அமெரிக்காவில் போர்ப்ஸ் இதழ் உலக பணக்கார பட்டியல் வெளியிட்டுள்ளது. இதில் முதலிடம் எதுன்னு பாத்தீங்கன்னா பெர்னார்ட் அர்னால்ட். எந்த மாநில அரசு சாலை பாதுகாப்பிற்காக சதக் சுரக்ஷா படை என்னும் படைகளை உருவாக்கியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப். 69வது பிலிம்பேர் விருதுகள் எங்கு நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா குஜராத். டாடா ஸ்டீல் செஸ் போட்டி 2024 எங்கு நடைபெற்றதுன்னா நெதர்லாந்து. தமிழக அரசு யார் படுகொலை செய்யப்பட்ட தினத்தை மத நல்லிணக்க தினமாக அறிவித்துள்ளதுன்னா காந்தி. 12வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னா சென்னை. தமிழ்நாட்டில் முதல் முறையாக இந்த ட்ரோன் மூலம் இரத்த பை விநியோகம் செய்துள்ள மாநிலம் ஒடிசா. 84வது இந்திய அவை தலைவர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னா மகாராஷ்டிரா. இந்திய ராணுவத்தின் முதல் பெண் சுபேதராக நியமனம் செய்யப்பட்டவர் யாருன்னா பிரீத்தி ரசாக்.
ஸோ கேலோ இந்தியா ஆடவர் வாலிபால் போட்டியில் தங்கம் வென்ற அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்காக நடத்தப்படும் BEAT என்ற பெயரில் கண்காட்சி எங்கு நடைபெற்றதுன்னா சென்னை. இந்தியாவில் அதிக எண்ணிக்கை கொண்ட கல்லூரிகள் பட்டியலில் முதலிடம் வந்து உத்தரப்பிரதேசம். 2024 ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருதுகள் எத்தனை பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்னு பார்த்தீங்கன்னா 117 பேர். தமிழ்நாட்டின் கணக்கெடுப்பின்படி தற்போது தமிழ்நாட்டின் கழுகுகளின் எண்ணிக்கை 320. உலகின் முதல் பிரம்மாண்டமான ஏறுதழுவுதல் மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ள மதுரை. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம 250 கொஸ்டின்ஸ்க்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாசத்துல எடுத்துட்டோம். ஸோ ஒவ்வொரு டே வைஸா இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டும் நம்ம போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் எந்த கரண்ட் அஃபேர்ஸும் இல்லை. ஸோ ஒவ்வொரு மந்த் நம்ம போட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஆப்ஷன் வர மாதிரி ப்ளஸ் ஆன்சருக்கு இருக்கிற மாதிரி எல்லாமே நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ மெட்டீரியலாகவும் எடுத்துக்கோங்க. ஸோ அதை ப்ராக்டிஸும் பண்ணுங்க. ஈஸியாக அச்சீவ்மெண்ட் பண்ணிடலாம். இதுல வந்து ஒரு 250 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா ஒரு 150 கொஸ்டின்ஸ் ரொம்ப ஸ்டாண்டர்டா எக்ஸாம் வைவ்ல நீங்க ஈஸியா பார்க்கலாம். ஸோ அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ நாளைக்கான வீடியோல வேற ஏதாவது மிக முக்கியமான ஒரு கண்டென்ட் நான் பார்ப்போம்.